ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தைவெல்லிக்கு சக்கரை பொங்கல் பண்ணுறது பார்ப்போம். 2 டம்ளர் அரிசி பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் வெல்லமும் ஒரு 1/2 டம்ளர் கூட போட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால 4 டம்ளர் வெல்லம் வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு ஜாதிக்காய், அரிசி பாசிப்பருப்பு நல்லா களைஞ்சி நல்லா குழைவாக வேக வச்சாச்சு. அடித்து கிளறி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் அந்த வெல்லத்தை போட்டு பாக வைக்க போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்றேன். பாக ஆகட்டும். பாக எடுத்து அதில் விட்டு நல்லா ஏற்கனவே முதல்ல குழச்சிக்கணும். அப்புறம் இந்த பாகையும் விட்டுட்டு நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் தம்மில் வச்சா போதும். முந்திரி பருப்பு தழிச்சு கொட்டிட்டோம்னா பொங்கல் ரெடி. தொடர்ந்து பாருங்கள். வெல்லம் கரைஞ்சி பாகாரத்துக்குள்ளேயும் நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நெய் விட்டுருக்கேன். அரிசி பருப்பும் நல்லா குழவாக மசிச்சாச்சு. அதுலேயே ஏலக்காய் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரட்டும். வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஜாதிக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் ஒரே ஒரு கிராம்பையும் அதில் போட்டுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. பாகெலாம் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பொங்கி வரும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். அப்படி வடிகட்டி விட்ருங்க மண் இல்லாமல். இந்த மாதிரி வடிகட்டினா கல் மண்ணெல்லாம் தங்கிடும். முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யும் இதிலேயே விட்டுடுங்க. எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து அடுப்பில் 2 நிமிஷம் வைங்க. எல்லாம் கலந்து ரெடி பண்ண உடனே சர்க்கரை, பால், வறுத்த முந்திரி பருப்பு, அதோட நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா தளராக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுட்டா ஆறுனதுக்கப்புறம் செட் ஆகிடும். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். எப்படி இருக்கணும்? தளராக இருக்கணும். ஆறுனதும் அப்படியே செட் ஆகிடும் நல்லா. அவ்வளோதான். ஜாதிக்காய், ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரே ஒரு கிராம்பு போட்டோம். ஏலக்காய் வேகும் போதே போட்டோம். முந்திரி பருப்பு, பால், சர்க்கரை கொஞ்சோண்டு அந்த கிளாஸியாக தெரியறதுக்கு, க்ரீமியாக தெரியறதுக்கு பால், இதெல்லாம் போட்டிங்கன்னா அட்டகாசமான சக்கரை பொங்கல் ரெடி. அட்டகாசமாக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சாச்சு. இது போல் நீங்களும் செய்யுங்க. நல்லா க்ரீமியாக, நல்லா கெட்டியாகாமல் நல்லா கலராக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். என்னுடைய தைவெல்லி ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.